வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் அருணி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணி ரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். வடமேல் மாகாணத்திற்கான நீர் விநியோக திட்டம் ஆரம்பம். දැඩිලෙස විශ්වාස කරන්නේ මේ රට ආර්ථික වශයෙන් ගොඩගන්න ශ්‍රාපෝෂිත ගන්න අපිට තිබෙන එක විසඳුම දේශීය කුෂ්කර්මාන්තයේ கொழும்பின் போதைப்பொருள் பிரச்சினையை கட்டுப்படுத்துமாறு நிதியமைச்சர் போலீசாருக்கு அறிவிப்பு. கொழும்பு மாநகர சபையின் குப்பைகளை கொலன்னாவிற்கு கொண்டு வர முடியாது. ஜெயலலிதா சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நாளை தீர்ப்பு. மாகாணத்திற்கான பாரிய நீர் விநியோக திட்டம் இன்று ஜனாதிபதி தலைமையில் கலேவல விபடிமல்ல பிரதேசத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடமேல் மாகாணத்தில் நீண்ட காலமாக நிலவும் நீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். வடமேல் மாகாணத்திற்கான நீர் விநியோக திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் வகையில் வெவமடில பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையை ஜனாதிபதி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மியோய மேற்கில் உள்ள நீரைந்து பகுதி மற்றும் ஹக்வட்டு நோய நீர்த்தக்கத்திற்கு மகாவலி ஆற்றடீரை திருப்பி குருநாகல் மாவட்டத்தின் வடபிராந்தியத்தில் அமைந்துள்ள பல குளங்களுக்கு நீரை விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும் நீருக்கான தட்டுப்பாடு காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதை இலக்காக கொண்டு வடமேல் மாகாண கால்வாய் விஸ்தரிப்பு திட்டம் மகாவலி நீர் பராமரிப்பு முதலீட்டு திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டம் பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னர் குருநாகல் மாவட்டத்தின் வடபிராந்தியத்திற்கு மகாவலி நீரை சுமார் 1,05,000 ஏக்கர் நிலத்திற்கு விநியோகிக்க இயலும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்காக 15,000 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த திட்டம் 2024ஆம் ஆண்டு நிறைவு செய்யப்பட உள்ளது. இந்த நாட்டில் 50 அல்லது 60 வருடங்களாக மக்கள் கோரிய ஒரு விடயம் அரசியல் மேடைகளில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. 2007ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டம் பணம் இருந்தும் 5 வருடங்களாக எந்த பணிகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. முரகக கந்த திட்டத்திற்கு ஜனவரி 25ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு 48 மணித்தியாலங்களில் எனது அமைச்சின் விடயங்கள் மாற்றப்பட்டன. அதேபோன்று பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டன. 5 வருடங்களின் பின்னர் நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது முரகக கந்த எந்த செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அதன் பின்னர் முரகக கந்த திட்டத்தை நாம் துரிதப்படுத்தினோம். குறுகிய காலத்திற்குள் அதற்கான நீரை விநியோகிக்க முடிந்தது. இன்று நாம் வறட்சியை எதிர்நோக்கியுள்ளோம். மிக விரைவில் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே நாட்டின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும். அதற்கு இதுபோன்ற பாரிய திட்டங்கள் உதவியாக அமையும். நமது நாட்டை பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய செய்வதற்கு உள்நாட்டு விவசாயத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்பதில் எனக்கு அதிக நம்பிக்கை உள்ளது. இன்று நாம் ஆரம்பித்துள்ள வடமேல் மாகாணத்திற்கான நீர் விநியோக திட்டத்துக்கு நமது உள்நாட்டு நிதியை போன்று வெளிநாடுகளிலிருந்தும் குறிப்பாக ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி உதவி இதற்கு கிடைக்கின்றது. இந்த திட்டத்தின் போது காணிகளை இழப்போரை மீள்குடியேற்றும் திட்டத்தின் கீழ் உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. மேற்கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று ஆஸ்திரேலியாவை சென்றடைந்தார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று அங்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை மெல்பர்ன் விமான நிலையத்தில் விக்டோரியா பிராந்தியத்தின் பிரதமர் டேனியல் ஆண்ட்ரூஃப் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர். ஆஸ்திரேலியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் சோமசுந்தரம் ஸ்கந்தகுமார் உள்ளிட்ட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். அமைச்சர்களான விஜித் விஜயமுனி சொய்சா, அர்ஜுன ரணதுங்க, கலாநிதி ஹர்ஷடி சில்வா, பிரதமரின் செயலாளர், மேலதிக செயலாளர் உள்ளிட்ட தரப்பினர் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டனர். தொடர்பாக ஊழலுக்கு எதிரான முன்னணி தொலைத்தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் வைஃபை வலயங்களை அமைத்து அதிவேக இணைய வசதியை பெற்றுத் தருவதாக தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட கூகுள் லூன் திட்டம் தொடர்பில் தற்போது நாட்டிற்குள் பாரிய சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் அது தொடர்பான தெளிவூட்டம் அவசியம் என
தொலைத்தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் வசந்த் தேசப்பிரியவுக்கு அறிவித்துள்ளது. ராமா என்ற நிறுவனத்தின் ஊடாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கப்படுகின்றமை சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக முன்னணியின் தலைவர் உலப்பனை சுமங்கல தேரரின் கையெழுத்துடன் அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகள் இலங்கை வம்சாவளியான அமெரிக்க வர்த்தகருக்கு சொந்தமாக உள்ளதென சுட்டிக்காட்டும் ஊழலுக்கு எதிரான முன்னணி இந்த நிறுவனத்தின் ஊடாக பிலிப்பைன்ஸிலும் இலங்கையிலும் அலைக்கற்றைகளை கொள்வனவு செய்யும் முயற்சி நிலவுகின்றமை தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நாடொன்றின் அலைக்கற்றை என்பது தேசிய வளம் என்பதால் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போர்வையில் இத்தகைய கொடுக்கல் வாங்கல்கள் முன்னெடுக்கப்படுமாயின் அது தேசிய பேரழிவாக அமையும் என முன்னணி அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் வைஃபை வலயங்களை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கூகுள் லோன் திட்டம் நாட்டில் முன்னெடுக்கப்படுகிறது. அதனை சிறப்பான விடயமாகவே நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். கூகுள் பலூன் ஒன்றை நாம் கண்டோம், பின்னர் அது சரிந்து விழுவதையும் கண்டோம். அது தொடர்பில் அரசாங்க தரப்பிலிருந்து சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த கூகுள் பலூன் திட்டம் வெற்றி அளித்துள்ளதா, தோல்வி கண்டுள்ளதா? இந்த திட்டத்தை கூகுள் நிறுவனம் முன்னெடுக்கின்றதா அல்லது வேறு நிறுவனங்கள் முன்னெடுக்கின்றதா என கேள்விகள் நாட்டில் நிலவுகின்றன. மக்களிடமும் இந்த கேள்விகள் உள்ளன. இந்த கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு உரிய பதிலை கட்டாயமாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம். ඒ තියෙන ප්‍රශ්නයට උත්තරයක් දෙන්න ඒකේ සැකසංකා නැති කරන්න ආණ්ඩුව අනිවාර්යයෙන්ම පැහැදිලි ප්‍රකාශයක් ජනතාවට කළ යුතු කියන කාරණේ තමයි අපි අවධාරණය කරන්නේ. இதேவேளை இந்த திட்டம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி முகுந்தன் கனகேவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். தொலைபேசி வாயிலாக கருத்து வெளியிடுவதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்த முகுந்தன் கனகே எமது கலையகத்திற்கு வருகை தந்து கருத்து வெளியிடுவதையும் நிராகரித்தார். அவரது அலுவலகத்திற்கு வருகை தந்து கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் அவர் தொடர்ந்து கூறினார். நாம் வழங்கிய சந்தர்ப்பத்தை முகுந்தன் கனகே நிராகரித்ததுடன் அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நாம் கட்டுப்படவில்லை என்பதே எமது நிலைப்பாடாகும். அவரது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்கு நாம் சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தோம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம். மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் மற்றும் அதனோடு தொடர்புபட்ட 2 நிறுவனங்களின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மத்திய வங்கியின் நிதிச்சபை கட்டுப்பாடு விதித்துள்ளதாக இன்று தெரியவந்தது. அந்த கட்டுப்பாடுகளை ஆட்சேபனைக்குட்படுத்தி குறித்த நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனு ஒன்று இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளது. சர்ச்சைக்குரிய முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தமது நிறுவனங்களின் கொடுக்கல் வாங்கல்களை மட்டுப்படுத்தும் வகையில் மத்திய வங்கி நிதிச்சபையினால் 2016 ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி ரீட் கட்டளையை பிறப்பிக்குமாறு இந்த மனுவின் மூலம் கோரியிருந்தனர். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் உள்ளிட்ட 13 பேர் இந்த மனுவில் பிரதிவாதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் மற்றும் அதனோடு தொடர்புபட்ட பெர்பச்சுவல் அசெட் மேனேஜ்மெண்ட் தனியார் நிறுவனம் மற்றும் பெர்பச்சுவல் கேபிட்டல் ஹோல்டிங் ஆகிய நிறுவனங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளன. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச இன்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜரானார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்காகவே அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். மிதக்கும் ஆயுத களஞ்சியசாலை ஒன்றை நடத்தச் செல்வதற்காக அவன்கார்ட் நிறுவனத்துக்கு அனுமதி அளித்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு 1140 கோடி ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் ஆட்சேபனைகளை முன்வைத்தனர். சொத்துக்கள் பொறுப்புகளை வெளிப்படுத்தாமை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 3 வழக்குகளும் இன்று நீதிமன்றத்தின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது 3 வருடங்களாக தனது சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்தாமை தொடர்பிலான குற்றச்சாட்டின் கீழ் துமிந்த சில்வாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தொடரப்பட்டுள்ள 3 வழக்குகளும் கொழும்பு மேலதிக நீதவான் அருணி ஆட்டிகள முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. கடந்த மாதம் 26ஆம் தேதி இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர் தொடர்பில் நரம்பியல் நோய் நிபுணரின் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நோய் நிலைமை தொடர்பில் கண்காணிப்பதற்காக வைத்திய குழு ஒன்று நியமிக்க வேண்டும் என கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரியினால் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் வைத்திய குழு ஒன்று நியமித்து விசேட வைத்திய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு மேலதிக நீதிவான் அருணி ஆட்டிகள தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளரான டாக்டர் அனில் ஜாசிங்கவுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். பிரபு கொலை முயற்சிக்கு சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களுக்கும் எதிராக குற்றப்பத்திரிகை ஒன்றாக தாக்கல் செய்வதற்கு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் போலீசாருக்கு இன்று அனுமதி வழங்கியுள்ளது.
பிரபு ஒருவரை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக கடந்த மாத இறுதியில் புனர்வாழ்வு பெற்று சமூகமயப்படுத்தப்பட்டிருந்த 5 பேர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து வெடிப்பொருட்கள் சிலவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. இந்த சந்தேக நபர்கள் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களை அரச பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைத்தமைக்கான பற்றுச்சீட்டை போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். அத்துடன் சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை ஒன்றாக தாக்கல் செய்வதற்கும் தொடர்ந்து சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இது தவிர 2வது சந்தேக நபரை சம்பவ தேவையின் அடிப்படையில் விளக்கமறியலுக்கு வெளியில் அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி அளித்துள்ளது. கிளிநொச்சி பளை மற்றும் மன்னார் பகுதிகளைச் சேர்ந்தவர்களே பிரபு கொலை முயற்சிக்கான சதியில் ஈடுபட்டதாக அறிக்கை மூலம் போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தனர். சந்தேக நபர்கள் 5வரையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டுள்ளது. நில விடுவிப்பு எப்போது நிஜமாகும் என்ற நீதிக்காக தவம் இருக்கின்றனர் பில குடியிருப்பு மக்கள். கப்பாப்புலவு பகுதி மக்கள் 14வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிலக்குடியிருப்பு விமானப்படை தளத்தினை அகற்றி தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த போராட்டத்திற்கு பல்கலைக்கழக மாணவர்கள், பொது அமைப்புகள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் தமது ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். வருமானத்தை எடுத்துக் கொண்டிருப்போம். இப்போ எவ்வளவோ கேவலப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காணியை விடுங்கோண்டு ஒரு எந்த ஒரு நிறுவனங்கள் வந்தாலும் இதை பற்றி கலைக்கின மொழியா முடிவொன்றும் சொல்லிக்கிறோம் இல்லை. அவியல் அங்க எல்லாரும் வீடு வழியா, நாங்கள் வீதி வழியா குஞ்சுகள் குருமணங்களை குழந்து வச்சுக்கொண்டு வீதி வழியும், ரோட்டு வழியும், கான் வழியும், பத்தவறு வழியும் கிடந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்ன காரணத்துக்காக எங்கட காணிகளை விடுகினம் இல்லை. இதேவேளை ராணுவ முகாமை அகற்றக் கோரி 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த புதுக்குடியிருப்பு மக்கள் இன்று முதல் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்தனர். காணிகளை விடுவிக்குமாறு உண்ணாவிரதம் இருந்து எங்களை காணிகளை மீட்க போகிறோம். எங்களுக்காக இந்த மக்களை பார்க்கிற மக்களும் உதவி செய்ய வேணும், தந்தங்களுக்கு ஆதரவு தரணும். நான் நினைக்கின்ற இந்த போராட்டத்தை நாங்கள் மாற்று வடிவம் ஒன்றை கொண்டு வர விரும்புகிறோம். ஏனெனில் இந்த போராட்டம் சம்பந்தமாக இந்த அரசு தரப்பு நிச்சயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர் சுழற்சி முறையான தொடர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இந்த நேரத்திலிருந்து நாங்கள் முடிவெடுத்து நாளையிலிருந்து நாங்கள் இந்த அடையாள உண்ணாவிரதத்தை இந்த இடத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதேவேளை பிலக்குடியிருப்பு மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்தா இலக்கியற் கற்கை நிறுவன மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறு பிள்ளைகள் இருந்து வயோதிபர்கள் இருந்து கர்ப்பிணிகள் இருந்து எல்லாரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தும் அந்த இடத்தை அம்மக்களுக்கு கொடுக்க முடியாததற்கான காரணம் என்ன? இவ் அனைத்துக்கும் தீர்வு பெற்றும் மூலமாக நம்முடைய அரசியல்வாதிகளும் மற்றும் அது சார்ந்த துறை அதிகாரிகளும் உடனடியாக கவனக்குவிப்பை அப்பிரதேசத்தின் மீது கொடுத்து அதற்கான உடனடி தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முல்லைத்தீவு பகுதியில் கேப்பாப்பிளவு பகுதியைச் சேர்ந்த மக்கள் தமது உடைமைகளையும் உரிமைகளையும் இழந்து 14 நாட்களாக வீதியோரத்தில் தங்களது அகிம்சை வழி போராட்டத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது கூட அவர்களுக்குரிய உரிமைகளோ கிடைக்கப்பெறவில்லை. வீதிகளிலே 14 நாள் இருப்பது என்பது மிகவும் சிரமத்துக்குரிய விஷயம். ஆனால் அவர்கள் தேவையற்ற ஒரு விடயத்துக்காக இவ்வாறு தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொள்ளவில்லை. தங்களுடைய சொந்த நிலம் தங்களுக்கு வேண்டும் என்பதே அவர்களுடைய வேண்டுகோள். இதேவேளை கப்பாப்புலவு மக்களின் காணிகளை விடுவிக்க கோரி ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோருக்கு வடமாகாண சபை கடிதம் ஒன்றை இன்று அனுப்பியுள்ளது. வடமாகாண சபையில் இன்று முற்பகல் ஒன்று கூடிய வடமாகாண அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் குறித்த கடிதத்தில் கையொப்பமிட்டனர். தங்களை குடியேற அமர அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு போராடுகின்ற மக்கள் சார்பாக கடந்த 9ஆம் தேதி வடக்கு மாகாண சபையிலே ஒரு தீர்மானம் அவர்கள் சார்பிலே நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை இணைத்து இப்பொழுது அந்த கேப்பாப்புலவு கிராம சேவையாளர் பிரிவிலே இருக்கக்கூடிய 524 ஏக்கர் நிலங்கள் தனிப்பட்டவர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதென்றும் அவர்களில் 54 குடும்பத்தினருக்கு போதிய ஆதார ஆவணங்கள் கையிலே இருக்கின்றன. அவர்களுடைய உரிமை கோரிக்கைகளை நிரூபிப்பதற்கு
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கேப்பாப்புல மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. நேற்று மீதெல்லாம் சுமந்திரன் சொல்லியிருக்கிற பிரதமர் கலைக்கிறதுக்கு கூப்பிட்டு கலந்து கொள்ளாத இந்த காணியில் தனியார் காணிகளை கை வச்சிருப்பாங்க, அரசு காணிகளே கை வைக்கிறேன்னு சொல்லி அது எந்த வகையில் சாத்தியமா? சுமந்திரன் வாய் துறந்தால் பொய் சொல்றன்றதை எத்தனையோ முறை நான் சொல்லி கொண்டு வரேன். 7 வருஷமா இப்பதான் உங்களுக்கு எல்லாம் அனுபவ ரீதியாக விளங்குது போல இருக்கு. சரிதானே? இந்த ஒரு கிழமைக்கு முன்பதாக காணாமல் போனவர் தொடர்பாக ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தி அந்த போராட்டத்துடைய மக்களை அரசாங்கத்துடைய பிரதிநிதி கொழும்புக்கு வாங்க, நாங்கள் சந்திச்சு இது சம்பந்தமாக கதைப்போம், தீர்மானம் எடுப்போம் என்று சொன்ன இடத்துல அந்த குடும்பம் போராடி கொண்டிருந்த குடும்பங்களுடைய பிரதிநிதிகள் கொழும்புக்கு சென்று அரசு தரப்பை சந்திக்கிறதுக்கு போயிருக்க அங்கே பார்த்தால் சுமந்திரனும் நிற்கிறார் வேறு ஒரு சிலரோட. சரிதானே? இப்போ அந்த இடத்துல இவே சொல்லியிருக்கிறோம் இங்கே வேறுங்கோ, நீங்கள் 7 வருஷமாக எங்களுக்காக கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு ஒன்றுமே செய்ய இல்லை, தயவு செய்து நீங்கள் விலகுங்கோ, நாங்கள் நேரடியாக கதைப்போம், இனி நீங்கள் தேவையில்லை என்று சொல்லியிருந்தார். ஏன் கேப்பாப்புலவுக்கு மட்டும் மக்கள் நேரடியாக கதைக்கணும்? என்னப்பா நீர் தானே எல்லாருடைய பிரதிநிதி சொல்றீர், நீர் போய் கதைச்சால் முழுவதும் செய்யணுமே. அப்ப என்ன காணாமல் போனவருக்கு மட்டும் நீர் கதைக்கலாம், கேப்பாப்புலவுக்கு அந்த மக்கள் நேரடியாக வரணுமே? இது என்ன நியாயம்? அது என்ன அங்கே ஒன்று இங்கே இன்னொன்று? அரச வானொலி விருது வழங்கல் விழா தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இதுவரையில் எமது வானொலி சேவையான சக்தி FM 4 விருதுகளை தட்டிக் கொண்டுள்ளது. சிறந்த நாடக தயாரிப்பாளருக்கான விருதினை வி. கிருஷாந்தன் பெற்றுக் கொண்டுள்ளார். சிறந்த வானொலி ஆவண நிகழ்ச்சிக்கான விருதினை ஏ. விக்னேஸ்வரன் தட்டிக் கொண்டுள்ளார். சிறந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான விருதினை எஸ். ராஜ் பிரசாந்த் இதயம் பேசியது நிகழ்ச்சிக்காக பெற்றுக் கொண்டுள்ளார். சிறந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான விருதினை ஜி. கணாதீபன் வணக்கம் தாயம் நிகழ்ச்சிக்காக பெற்றுக் கொண்டுள்ளார். மீண்டும் அந்த விருதினை நான் அறிவிக்கின்றேன். சிறந்த நாடக தயாரிப்பிற்கான விருதினை சக்தி FM வி. கிருஷாந்தன் பெற்றுக் கொண்டுள்ளார். சிறந்த வானொலி ஆவண நிகழ்ச்சிக்கான விருதினை ஏ. விக்னேஸ்வரன் பெற்றுக் கொண்டார். சிறந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான விருதினை எஸ். ராஜ் பிரசாந்த் இதயம் பேசியது நிகழ்ச்சிக்காக பெற்றுக் கொண்டுள்ளார். சிறந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான விருதினை வணக்கம் தாயகம் நிகழ்ச்சிக்காக ஜி. கணாதீபன் பெற்றுக் கொண்டார். விருதுகளை பெற்றுக்கொண்ட அனைத்து எமது ஊடகவியலாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். எனக்கு தமிழ் மக்கள் பேரவையினுடைய பல விடயங்களில் நிறையவே உடன்பாடு இருந்தது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தது. ஆனால் நிச்சயமாகவே பரவலாக எல்லாருக்குமே தெரியும், தமிழ் மக்கள் பேரவையில் பெண்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது பொதுவான அபிப்பிராயம். அது எல்லாருக்குமே இருக்கு. அதுவும் நான் ஊடகத்திற்கான அறிக்கையாகவோ அல்லது எழுத்து மூலமானதோ அல்லது ஒரு நேரடியான பதிவாகவோ நான் அதை பேசியிருக்கவில்லை. பெண்களுக்கான அங்கீகாரத்தை இவர்கள் ஆரம்பத்திலேயே வழங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். சம அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் கூறிய கருத்தை திரிவுபடுத்தி மிக மோசமாக எழுதப்பட்டு இங்கு பதிவு செய்யப்படாத பல இணையதளங்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்றமாறு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சட்ட நடவடிக்கையை நாங்கள் எடுக்க முடியாமல் இருக்கிறோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை அடிப்பதாக இருந்தால் நேரடியாக இவர்கள் தாங்கள் தாக்க வேண்டும். நான் காணாமல் போன ஒரு நபருடைய மனைவி என்ற வகையில் தான் நான் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டேன். திரும்பவும் தமிழ் இளைஞர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஒரு சில தமிழ் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். இதுக்கு உங்கள் கருத்து என்ன? ஏற்கனவே புனர்வாழ்வு என்ற பெயரில் கொண்டு சென்று அவர்களை சித்திரவதை செய்து ஒரு மனிதர்களாக நடமாட முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, அண்மையில் இந்த முன்னாள் போராளிகளுக்கு விச ஊசி ஏற்றப்பட்டது தொடர்பான கருத்துக்கள் கூறப்பட்டு இன்று வரை அது உறுதிப்படுத்தப்படாமலே ஒரு உளவியல் தாக்கத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற நிலையில் இன்றும் கூட என்னை கூட எந்த ஒரு முன்னாள் போராளியும் சந்திக்க தயங்குவதற்கு காரணம் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுவோம். இந்த நிலையில் இவர்களை மீண்டும் ஒரு அச்சத்தில் ஆழ்த்துவதும் தொடர்ந்தும் ராணுவம் இங்கு இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டினை இவர்கள் எடுப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆராயும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் வவுனியாவில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினர் இன்றைய தினம் வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகளுக்கு விஜயம் செய்திருந்தனர்.
பாலமோட்டை மாணிக்கேலுப்பைக்குளம் சிதம்பரம் கள்ளிக்குளம் ஆகிய பகுதிகளுக்கு விஜயம் செய்த எங்களுடைய குழுவினரிடம் மக்கள் தங்களுடைய பிரச்சினைகளை தெரிவித்திருந்தனர். தமக்கு வீடுகளின்மையால் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், குடிநீர் பிரச்சினை, வீதி பிரச்சினை, போக்குவரத்து பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சினைகளை மக்கள் சக்தி குழுவினர் பதிவு செய்தனர். வவுனியா கோவில் குஞ்சிக்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் தரம் 9 வரையில் வகுப்புகள் இருந்தும் 3 ஆசிரியர்களே பணியாற்றுகின்றனர். நாங்க கூடுதலா நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்கள்கிட்ட பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கணும். 10ஆம் வகுப்புரிய ஆசிரியர்கள் அதிபர்கள் எங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று நாங்கள் கடிதங்கள் கொடுத்தும் கூட இதுக்கு சரியான முடிவென்னும் கிடைக்கவில்லை. குழு கூட்டம் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புபட்ட நபர்கள் கைது செய்யப்படாமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இதன்போது போலீசாரிடம் கேள்வி எழுப்பினார். கடந்த வாரம் பெரிய பள்ளிவாசலுக்கு அருகில் மாணவர் ஒருவர் வில்லையொன்றை பயன்படுத்தியமையினால் உயிரிழந்தார். அவர் பயன்படுத்தியுள்ள வில்லை என்ன? உங்களது பதில் போதாது. தயவு செய்து இதனை விட சீற்றனாக செயற்பட வேண்டும். எனது தொகுதியிலும் அது இடம்பெறவில்லை. இது மிகவும் பாரதூரமான நிலைமையாகும். நீங்கள் கைது செய்கின்றீர்கள், ஆனால் தொடர்ந்தும் அந்த பகுதிகளில் இந்த செயற்பாடு இடம்பெறுகின்றது. யார் இதற்கு பொறுப்பான? இங்குள்ள டிஐஜி. இந்த விடயம் தொடர்பில் உங்கள் மீது இந்த இடத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது. ஆகவே எமக்கு நீங்கள் பதில் வழங்குங்கள். 11 நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ள மோசடிகளினால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்ய தொடர்ந்தும் மக்கள் மீது வரி சுமத்தப்படும் விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் நீதி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். 110 மில்லியன் ரூபாய் நட்டம் மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலேயே ஏற்பட்டது. நாம் மக்கள் மீது சுமையை சுமத்தாத வகையில் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். அன்று நட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களே இன்று சத்தமிடுகின்றனர். அதனையே இன்று பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் காண முடிகின்றது. இது நேற்று அல்லது நேற்று முன்தினம் இடம்பெற்ற விடயங்கள் அல்ல. இவை நேற்று அல்லது நேற்று முன்தினம் இடம்பெற்ற விடயங்கள் அல்ல. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற விடயங்களாகும். கொலன்னாவ மீத்தோட்டமுள்ள குப்பைமேடு தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் கருத்து வெளியிட்டார். අතිගරු ජනාධිපතිතුමාගේ ගරු අග්‍රාමාත්‍යතුමාගේ තීන්දුව අනුව ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் தீர்மானத்திற்கு ஏற்ப கடந்த திங்கட்கிழமை ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தின் போது இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்துள்ள இந்த அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு யாராவது இடையூறு விளைவிப்பதாக இருந்தால் அதற்கு எதிராக அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு சிலரின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்தால் கொலன்னாவை மாநகர சபை அதிகாரிகளுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். அடுத்த மாதத்தின் பின்னர் கொலன்னாவையில் குப்பைகளை கொட்டுவதற்கு இடமளிக்க முடியாது. பொறுமையாக இருந்தது போதும். இன்னும் நமக்கு பொறுமை காக்க முடியாது. இது தொடர்பில் நாம் பிரதேசத்தின் தேரர்களுடனும் மக்களுடனும் இணைந்து தீர்மானம் ஒன்றுக்கு செல்வோம். கொழும்பு மாநகர சபையின் குப்பைகளை இங்கு கொண்டு வர முடியாது. மரிக்கார் கூறிய விடயங்களுக்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி சிறந்த பதிலை வழங்க வேண்டும். நமக்கு நீண்ட காலம் அதற்கான பதிலை எதிர்பார்த்திருக்க முடியாது. இந்த மாதம் நிறைவடையும் வரை நாம் பொறுமையாக இருப்போம். மாவட்டத்தின் செங்கலடி மற்றும் கிரான் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. செங்கலடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத் தலைவர்களான பிரதி அமைச்சர் அமீர் அலி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். வியாழேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு பொறுத்தவரை செங்கலடி ஏறாவர் பெற்று தற்பொழுது அபிவிருத்தி நிலை எப்படி இருக்கு? கிரான் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத் தலைவர்களான பிரதி அமைச்சர் அமீர் அலி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். வியாழேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏனைய பிரதேச செயலாளர் பிரிவுகளை விட இந்த பகுதிக்குரிய பிரதேச பகுதியில் அபிவிருத்தி பணிகள் மிக குறைவாகவும் மந்தமான கதியிலும் இடம்பெறுகிறது. நீங்கள் இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? கடந்த காலங்களிலே கிரான் பிரதேச பிரிவை பொறுத்தளவுக்கு மற்ற பிரதேச பிரிவுகள் குறிப்பாக பாருங்கள் நகர்ப்புறங்களை உள்ளடக்கிய பிரதேச சில பிரிவுகளுக்கு காட்டப்பட்ட அக்கறை, அபிவிருத்தியில் காட்டப்பட்ட அக்கறை
அங்க இருக்கின்ற உட்கட்டமான வசதிகளை இன்னும் மேற்படுத்த காட்டப்பட்ட அக்கறை உண்மையிலே கிரான் பிரதேசத்தில் காட்டப்படவில்லை. கடந்த கால அரசிலே இந்த கிரான் பகுதியில் ஒரு பிரதி அமைச்சர் இருந்து கூடி இந்த பகுதியில் அபிவிருத்தி திட்டங்கள் மந்தமாக நடந்ததற்குரிய காரணம் எது என்று நினைக்கிறீர்கள்? அவருடைய காலத்திலே உண்மையிலே வேலை திட்டங்கள் முழுமையாக இடம்பெறவில்லை என்று கூற முடியாது. அவர்கள் காலத்திலும் வேலை திட்டம் நடந்திருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் சொன்னால் போதாது. கிரான் பிரதேச பிரிவு பொறுத்தவரைக்கு தேவைப்பாடுகள் இங்கே மலை போல் இருக்கிறது, போதாது. நிதி மூலங்களை இங்கே கூடுதலாக கொண்டு வர வேண்டும். செங்கலடி, ஏறாவூர் மற்றும் கிரான் பகுதிகளில் இன்றைய தினம் எமது கேமராக்களில் பதிவான காட்சிகளே இவை. ஐக்கிய தேசிய கட்சியின் மாத்தறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டார். மாத்தறை ராகுல வீதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து பேரணியாக சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் சுஜாதா மகளிர் கல்லூரிக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். பாடசாலைக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் போது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் குளறுபடிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன இன்று இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். எனக்கு தேர்தல் முக்கியமல்ல, எதிர்கால சந்ததியினரே முக்கியம். சுஜாதா கல்லூரியுடன் எனக்கு பிரச்சனை இல்லை. திருட்டில் ஈடுபட்டுள்ள அதிபர் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடசாலையை நாம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்து தமது பிரச்சினைகளை முன்வைத்தனர். இந்த அதிபருக்கு எதிராகவும் அவருடன் இணைந்து செயற்படும் நபர்களுக்கு எதிராகவும் விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு நாம் கல்வி அமைச்சரிடமும் செயலாளரிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். இதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் தேசிய பாடசாலை பணிப்பாளர் உள்ளிட்ட கல்வி அமைச்சின் அதிகாரிகள் தொடர்பில் அவர்களின் தராதரம் தொடர்பில் பாராது விசாரணைகளை மேற்கொண்டு தண்டனை வழங்க வேண்டும். தேசிய பாடசாலைகளை இந்த மாஃபியாவிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஜெயலலிதா சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை இந்திய உச்சநீதிமன்றம் நாளை அறிவிக்கவுள்ளது. இதேவேளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாக பிளவுபட்ட பின்னர் இன்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதன்முறையாக தலைமை செயலகத்துக்கு சென்றிருந்தார். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.